வெளிநாட்டு பயணங்கள் மூலம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் என்ன? வெள்ளை அறிக்கையை வெளியிடாமலே முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்தடுத்து பயணங்களை மேற்கொள்வதாகவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. டாஸ்மாகின் வருடாந்திர வரவு செலவு கணக்கில் வெளிப்படைத்தன்மை இல்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஊழல் நடைபெற்றுள்ளது சிஏஜி அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக பேட்டி. தமிழகத்தில் உடனடியாக முழு மதுவிலக்கை கொண்டு வர முடியாது. படிப்படியாக கள்ளுக்கடைகளை திறந்து டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்றும் அண்ணாமலை கருத்து. சென்னை உள்ளிட்ட 12 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய சோதனை நிறைவு. ஹட் இஷ்புத் தஹ்ரீர் என்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் தொடர்பில் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணை. தஞ்சாவூரைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்பவரை திருச்சியில் கைது செய்த என்ஐஏ. சுப்பிரமணியபுரத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றபோது அதிகாரிகள் நடவடிக்கை. ஈரோடில் என்ஐஏ அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நிறைவு. அசோக் நகர் பெரியார் பள்ளி அருகே அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தனர். தஞ்சாவூரில் 5 மணி நேரத்திற்கும் மேல் நடைபெற்ற என்ஐஏ சோதனை நிறைவு. சாலியமங்கலம், காந்திஜி சாலை, அம்மாள்பேட்டை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்திய அரசியலமைப்பின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. 3வது முறையாக பதவியேற்ற பின் முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடி மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சியில் உரை. சென்னை திருவல்லிக்கேணியில் பிரதமர் நரேந்திர மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சியை கண்டுகளித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக நிர்வாகிகளுடன் நேரடி திரையில் கண்டுகளித்தார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தால்தான் உண்மை வெளிவரும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னையில் பேட்டி. அமுல் நிறுவனத்தால் தமிழக அரசின் ஆவின் கொள்முதலிலும் விற்பனையிலும் எந்த பாதிப்பும் இல்லை. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் உறுதி. விக்கிரவாண்டியில் ஆளுங்கட்சியினர் அப்பட்டமான விதி மீறலில் ஈடுபட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. வெளிமாநில தேர்தல் அதிகாரி ஒருவரை நியமித்தால்தான் நியாயம் கிடைக்கும் என்றும் அறிக்கை. தமிழ்நாட்டில் தனியார் பால் நிறுவனங்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பேருருவம் எடுத்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. தனியார் நிறுவனங்களின் சுரண்டலை தடுக்க பால் விற்பனை ஒழுங்குமுறை ஆணையத்தை அரசு அமைக்கவும் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சியில் ஆளுங்கட்சியின் துணையோடுதான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தல். உடுமலை அருகே மாவடப்பு பகுதியில் நீண்ட நாட்களாக கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதாக பொள்ளாச்சி எம்எல்ஏ ஜெயராமன் குற்றச்சாட்டு. தெரிந்தே காவல்துறையினர் கண்டும் காணாமல் இருப்பதாகவும் பேட்டி.
சென்னை சைதாப்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து சிறுவன் உயிரிழந்த விவகாரம். தமிழகம் முழுவதும் மருத்துவ முகாம்கள் நடத்தி மருந்துகள் வழங்க உள்ளதாக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் தகவல். ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் கொடுக்கறது, அப்படி தேவைன்னா அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் ஐவி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குற புரோட்டோகாலும் இருக்குது. இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் மெஷர். இது என்னென்னா வராமல் தடுக்கணும், அப்படி வந்தாலும் உடனுக்குடன் அவங்கள பிக்கப் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாப் டயரியா கேம்பெயின். மருத்துவத்துறையின் கீழ் தங்களை கொண்டு வர வலியுறுத்தி டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கவும் கோரிக்கை. சென்னை எம்ஆர்சி நகரில் பங்குச்சந்தை வர்த்தகர் வீட்டில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் திருட்டு. கார் டிரைவர் மீது சந்தேகம் இருப்பதாக பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர் புகார். கோவை நீலகிரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஜூலை 6ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கள்ளக்குறிச்சி கனியாமூர் கலவரம் தொடர்பாக விசிக நிர்வாகி திராவிட மணியிடம் டிஎஸ்பி தலைமையில் போலீசார் விசாரணை. மணிக்கணக்கில் விசாரணை நடைபெறும் நிலையில் கட்சி தொண்டர்கள் கூட்டமாக குவிந்ததால் பதற்றம். வேலூரில் டிராக்டர் எடுப்பதை அறியாமல் ரோலர் மீது ஏறி விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுவன் நிலை தடுமாறி ரோலர் ஏறி தந்தை கண்முன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவியில் குளித்தும் படகு சவாரி செய்தும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னை அண்ணா நகரில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. நடனமாடியும் பாடல் பாடியும் உற்சாகமாக கொண்டாடிய இளைஞர்கள். கேரளாவில் தொடர் கனமழை காரணமாக கபினி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கில் சிக்கி குட்டியுடன் தாய் யானை தத்தளித்த காட்சிகள் வைரல். இந்திய ராணுவத்தின் புதிய தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி பதவியேற்றார். ராணுவ துணை தளபதியானதும் வடக்கு ராணுவ கண்காணிப்பாளராகவும் இருந்து வந்த நிலையில் புதிய பதவி. T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா அறிவிப்பு. ரோஹித், விராட் கோலியை தொடர்ந்து ஜடேஜாவும் ஓய்வை அறிவித்ததால் ரசிகர்கள் அதிர்ச்சி.